மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதாவது நம்ம முதல்வர் அவர்கள் ஃபோட்டோ கையில் வச்சு பெண்கள் கொண்டாடுறாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா லோக்கலில் இல்லை, இந்தியாவிலையும் கூட இல்லை. அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கா நாட்டில் அதுவும் பழங்குடியின மக்கள் பெண்கள் கொண்டாடுறாங்க. என்னடா இப்படி கொண்டாடுறாருங்கள, ஏதாவது என்னது ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி வருது. அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தில் பழங்குடியின மக்களுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு நம்ம முதல்வர் அவர்கள், அதனால கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி அது அந்த இடத்துல இருக்கு. ஆனால் இந்த திட்டத்தை பாராட்டி அப்படின்ற மாதிரி கடைசியில் பார்த்தோன்னா அந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் எல்லா இடத்துலையும் பேசப்படுறாங்க. அதுவும் அது குறிப்பாக திராவிட கட்சி சார்ந்த ஆதரவான மீடியாவில் எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா பெருமையாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் முந்தி மாதிரி இல்லை. ஏன்னா இப்போல்லாம் சோசியல் மீடியா என்ன ஏதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது யுனெஸ்கோ மன்றம் நம்ம ஈவே ராமசாமிக்கு ஒரு விருது கொடுத்துருந்தாங்க, யுனெஸ்கோ விருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா இல்லை, எதுவுமே இல்லை. அதனால அந்த காலகட்டத்தில் நம்பினாங்க. ஆனால் இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி வந்தது என்னங்கிறது நிறைய எதிர்கட்சிகள் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் தேவையா, இது யார் வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த குழு ஒரு லிங்க் வச்சிருக்காங்க சமூக வலைத்தளத்தில். அதுக்கு சில டாலர், ஒரு குறிப்பிட்ட ஒரு $40-50 கட்டினோன்னா அவங்க என்ன ஒரு ஃபோட்டோ கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அவங்க பாராட்டுற மாதிரி, அதாவது ஹேப்பி பர்த்டே இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொன்னான்னா அது ஃபோட்டோ அப்லோட் பண்ணோன்னா அவங்களே கொண்டாடிடுவாங்க. காசு கொடுத்தோன்னா என்ன வேணாலும் செய்வாங்கன்ற மாதிரி அந்த லிங்க்ல இருக்கு. இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் எதிர்த்தரப்புல நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய இது மட்டும் இல்லை, எல்லாமே இந்த சுய விளம்பரம் தேவையா அப்படின்னு நம்ம முதல்வர் அவர்களை கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய கருத்துக்கள் இந்த மாதிரி விஷயம், அதாவது ஒருத்தர் கிரிக்கெட்டில் வின் பண்ணதா சொல்லி ஒரு லோக்கல்ல ஒரு கோப்பை வாங்கி முதல்வர்கிட்டயே ஃபோட்டோ பிடிச்சி சமூக வலைத்தளத்தில் நிறைய நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இதெல்லாம் எப்படி இப்படி செய்கிறாங்கன்ற மாதிரி இதுக்கு முன்னாடியே நிறைய, அதாவது 2013 கட்டத்தில் ஆஸ்திரியா விருது அப்படின்னு அதாவது அவங்க ஆஸ்திரியா நாட்டு அந்த அஞ்சல் துறையில் அஞ்சல் தலை அவங்களோட நம்ம கருணாநிதி ஃபோட்டோ வச்சு விருது கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாம்ப்பு. அதை ஒரு டான் அசோக் அப்படிங்கிற நபர் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் நிறைய பேசப்பட்ட விஷயம்தான். ஆனால் அதெல்லாம் கூட, அதாவது இப்போ நம்ம இந்தியாவிலேயே கூட அஞ்சல் துறையில் சில குறிப்பிட்ட அமௌண்ட்டு $300-400 கட்டினாலும் கூட ஏதோ சில அஞ்சல் தலை நம்மளோட ஃபோட்டோ வச்சு, அதாவது அது அந்த அஞ்சல் கார்டு விற்பனைக்காக சில ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல இது ஏன் கொண்டாடணும், அதை நாங்க பாருங்க, அதாவது அதாவது நாடு கடந்து தமிழகத்தை பாராட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இப்படி ஏன் சொல்லணும், ஏன் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கு. இதை ஒருத்தர் சுகுமார் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் தான் அந்த இடத்துல பணியாற்றிட்டு இருக்கிறாரு. அவர் தான் திமுக அனுதாபி போல இருக்கு. அதனால அந்த இடத்துல அவரு சில விஷயங்களை இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் நாடு விட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் கூட அவருக்கு இருக்கிற ஒரு மதிப்பு இதெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த உலக தேசமே உற்று நோக்கிட்டு இருக்கு அவரோட செயல், அவரோட இந்திய பிரதமர் இந்திய மக்களை வழி நடத்துற விதம், நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு எடுத்துக்கிட்ட நிறைய சொல்லலாம். அண்ணாமலை அவர்களும் சில விஷயத்த சொல்லியிருந்தாரு. 11 ஆண்டு கால அவரோட சாதனையை சொல்லியிருந்தாரு. அதை அந்த திட்டத்தை எல்லாம் ஓப்பனா வெளிவிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு. அந்த என்னென்ன நிறைவேற்றிருக்கிறாரு என்னங்கிறது அதை தமிழகத்துல நீங்க, அதாவது ஒரு தேர்தலுக்கு ஆட்சியில போட்டிட்டா
எதை வச்சு வர்றாங்கன்னா தேர்தல் அறிக்கையை வச்சுதான். அது வந்து இன்னைக்கு மக்கள் முன்னாடி வந்து காட்டுங்கன்னு சொன்னாலும் நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. என்ன என்னென்ன நிறைவேற்றிருக்கீங்க, என்னென்ன இந்த இந்த நம்பர்ல அதாவது 9வது அறிக்கையில இந்த கொடுத்துருக்கோம், இது நிறைவேற்றிருக்கோம், 10வதுல இது கொடுத்துருக்கோம், இதை நிறைவேற்றிருக்கோம், இந்த மாதிரி நீங்க பட்டியலிட்டு சொல்லுங்க. ஆனா நாங்களும் சொல்றோம், நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு ஓப்பன் சேலஞ்சு விடுறாரு. ஆனா இதுக்கு வந்து இந்த திராவிட கட்சி திமுக ரெடியான்னு பார்த்தானா இல்லைன்னு தான் பார்க்கப்படணும். ஏன்னா நிறைய தேர்தல் வாக்குறுதி வந்து நிறைவேற்றலைன்னு சொல்லி தமிழக மக்களுக்கு ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த வந்து நாங்கள் நாடு கடந்து எங்களை பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு சின்ன விஷயத்தை வச்சு இது வந்து எல்லாருமே செய்யலாம். காசு கொடுத்தா இந்த வீடியோ மாதிரி எல்லாருமே செய்யலாம். ஆனா இதை வச்சு இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா பொதுவா ஏதாவது ஒரு டைவர்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த விடுவாங்க. ஆனா இன்னைக்கு எதை டைவர்ட் பண்ண இதை விட்டுருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேச பேசப்படுறாங்க. நிறைய இடி ரைடு வருது, நிறைய இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பேசாம நம்ம இப்ப பேசுறோம் இல்ல இந்த மாதிரி, அதெல்லாம் பேசாம இதை மட்டும் பேசுறோம் பாருங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் தேவையானா, ஆனா அவங்களுக்கு தேவைதான்ற மாதிரி இன்னைக்கு பார்க்கப்படணும். ஏன்னா என்னதான் நெகட்டிவ் கருத்து வெளியே போனாலும் கூட அவங்களுக்கு விளம்பரமாக தான் பார்க்கப்படுகிறார்களே ஒழிய அது வந்து அது எந்த விதத்துல ஒரு அவமானம் அது இதுன்னு கூட அவங்கள பாதிக்கிறது இல்லைன்னு தான் பார்க்கப்படணும். ஏன்னா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்னிலிருந்து, ஏன்னா அன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இல்லை, அதனால கண்டுபிடிக்கல, எல்லாம் நம்பப்பட்டார்கள். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருக்கு, அதனால வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. அதனால வந்து ஏதாவது ஒரு திசை திருப்புறதுக்கு ஏதாவது ஒன்று விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனா தெரிந்திருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து இதெல்லாம் நம்பப்படுறதுக்கும் ஒரு சில கூட்டம் இருக்கு, அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் சில கூட்டங்கள் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தமிழகத்துல சட்ட ஒழுங்கு வந்து இல்லை, நான் சரியா இல்லைன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். நிறைய வந்து இன்னைக்கு வந்து பள்ளி ஸ்டூடெண்ட் மத்தியில வந்து போதை கலாச்சாரம் நிறைய ஆயிட்டு இருக்கு. போதை கலாச்சாரத்துல சாதாரண ஒரு சின்ன பையன் வந்து, அதாவது 80 வயது முதியவர் கூட கிழவிங்களை வந்து தரன்னு இழுத்துட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்றதும், அதே ரோட்ல வாக்கிங் போற 80 வயது நகையை பறிக்கிறது, அவங்க வாயில மண்ணாளி போட்டு பாலியல் தொந்தரவு கொடுக்கறது, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழகத்துல வந்துட்டு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விவகாரத்துல இருந்து நிறைய இன்னைக்கு வந்து அதாவது தமிழகத்திலேயே, அதாவது இந்தியாவிலேயே தமிழகத்துல மட்டும்தான் இந்த சில சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதுவும் மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொந்தரவு நிறைய இருக்கிறதா சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து மக்களுக்கான ஒரு அரசியல் இல்லைன்னு தான் பார்க்கப்படணும். அதாவது எல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு எப்படி அரசியல் நகர்வை எடுத்துட்டு போலாங்கிறத பாக்குறாங்களே ஒழிய மக்களோட கவர்ந்து மக்கள் தானா அவங்கள வந்து மக்கள் மனசுல நிறுத்தி இந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அரசியல் யாருமே இங்க பார்க்கப்படுறதில்ல. அப்படி பார்க்கப்பட்டால் அது அண்ணாமலை தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். ஏன்னா நம்ம தனி மனிதனுக்கு வந்து பாராட்டு நம்ம பண்றதில்ல. ஏன்னா அவர் செயல் திட்டம் அப்படி இருக்கு. அவரை வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு நம்பப்படுகிறார்கள்ங்கிறதுக்காக தான் நம்ம அவங்களுக்கு ஆதரவா சில செய்திகள் வெளியிடுறோமே ஒழிய பொய்யா எந்த செய்தியும் நம்ம வெளியிடலைங்கிறது தான் இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கணும். பொய்யா சில விஷயத்த வச்சு விளம்பர தேடுறது எந்த கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும். மனிதானி மகத்தான்